ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. வெளியிலே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல கிறிஸ்பியான மசாலா நிலக்கடலை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டைம் ஆகும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்செடுக்கணும். அந்த வேலை தான், ரொம்பவே ஈஸி தான். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சை நிலக்கடலை எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இறைச்சி மசாலா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, கலருக்காண்டி காஷ்மீரி மிளகா பொடி, ஒரு 5-6 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக காயப்பொடி, அப்புறம் சால்ட்டு, இது எல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சுருந்த கடலை வந்து அதில் எடுத்து போட்டுக்கிடலாம். கடலை போட்டுட்டு பார்த்திங்கன்னா கடலை மாவே இது கூடவே போட்டுடுங்க. அது கூடவே அரிசி மாவு. நம்ம வந்து இதில் வந்து அரிசி மாவு போடுறதுனால தான் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்துருக்கும். அதனால் அரிசி மாவு யூஸ் பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பொடி எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளைக்கூடு மட்டும்தான் இதில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சியும் போடணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடலாம். இப்போ வந்து தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது. ஊற்றாமலே ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து போட்டிருந்த வத்தல் பொடி எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரேடியாக வந்து ஊற்றிடக்கூடாது. லைட்டாக வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து தண்ணி வந்து அதிகமாகிட்டுன்னா நமக்கு வந்து பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா வந்து சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது, அது ரொம்ப பொரியவும் செய்யாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பொரிக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒத்தையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் வந்து எண்ணெயை வந்து பற்ற வச்சுருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கடலை வந்து நம்ம வந்து போடும்போது கொஞ்சம் ஒத்தையாக போடுற மாதிரி பார்த்துக்கணும். அப்படியே லைட்டாக ஒட்டிக்கிட்டாலும் நம்ம வந்து அந்த கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே அதை வந்து லைட்டாக வந்து தனித்தனியாக எடுத்து விட்டுக்கிடணும். அப்போ தான் எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து வேகாத மாதிரியே நம்மளுக்கு வந்துருக்கும். அதனால தான் இப்போ வந்து எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து லைட்டாக வந்து திருப்பி விட்டுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அப்படி லைட்டாக வந்து நமக்கு வந்து சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஆப்பே வச்சு லைட்டாக வந்து பிச்சு விட்டுக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துடுங்க. அந்த பபிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து போகணும். ஃபஸ்ட்டு வந்து பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஃப்ளேமை வந்து கூட்டி வச்சுட்டு அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அதை வந்து லைட்டாக வந்து பொரிச்சு எடுத்துடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் போடும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை வச்சுருந்தேன். அந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கிடலாங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து பொரியணும். ஒரு நிமிஷம் போட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நிலக்கடலை வந்து ரெடி ஆகிட்டு, இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் நம்ம வந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.